வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு எது மாதிரி பலனுங்கிறது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட மகர ராசி பொறுத்தளவுல சனியோட ஒரு ராசி. சனிக்கு சொந்தமான இடம் பாத்தீங்கன்னா மகர ராசி. பொதுவாகவே சனிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி மகர ராசி பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்த உடனே நமக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். ஆனா அது லேட்டா ஆகி உங்களுக்கு நடக்கும். எடுத்த உடனே நடக்காது. ஒரு பொறுமையா ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது பொறுமையாதான் நடக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பொறுத்தளவுல சனி இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில பாத்தீங்கன்னா சனி பாத்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அப்படி சனி வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடங்கலான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது இல்லாம 7 சனி உங்களை விட்டு விலகி போயிருச்சு. அந்த 7 சனி விலகுறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட நமக்கு நிம்மதிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருந்திருக்கும். குடும்பத்திலேயே பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவமானங்கள், கடன் தொல்லைகள் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம், இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். யாருமே இல்லாம இடத்துக்கு ஒரு தனிமையில போய் நம்ம உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற கூட உங்களுக்கு தோணி இருக்கும். மகர ராசி நம்ம மகர ராசிக்கு நல்ல நேரம் வருமா? நாம எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா? நம்ம ஆசைப்பட்டது நடக்குமா? நம்மளும் நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்மளால கௌரவமா வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். இந்த நல்ல வாய்ப்புகள் எப்படி தேடி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி தடப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது இல்லாம குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட்ங்கிறது பண்ணுவார். குரு பார்வைப்பட்டாவே கோடி நன்மைகள். அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது தொழில நம்மளால நிரந்தரம் இல்லாத தொழிலா இருந்தவங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். என்னால வேலைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை சார், வேலைக்கு போனா பிரச்சனை, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாம இருந்தேன், என் மேல பழி எடுத்து போட்டு நான் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலைங்கிறது அமையும். உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இது எல்லாமே உங்களையே தேடி வரும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா விசா போட்டிருப்பீங்க, விசா கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மெயினா நிறைய பேர்த்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம்ல நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதுல நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனாலையும், உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சனாலையும், தொழில்ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா சுப விரயங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் இருக்கும். நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா நண்பர்களால பல பிரச்சனைகள் உருவாகும். ரொம்ப உங்க நண்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க. அவங்க உங்களை விட்டு நாளடைவில் விலகி போயிருப்பாங்க. உங்க நண்பர்களால உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்கும்.
நண்பர்கள் நமக்கு விலகி போயிட்டாங்களே, எவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு நண்பரா இருந்தவங்க நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல செய்திங்கிறது இந்த 52 நாட்களுக்கு உங்களுக்கு வரும். தொழில் நல்லபடியா இருக்கு. வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றீங்க, உயர் பதவிகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை. மகர ராசி பொறுத்தளவுல வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கடத்துல சில பேர்த்துக்கு நடக்கும். நிறைய பேருக்கு திருமணத்துக்கு மேல விருப்பம் இல்லாம போயிடும். வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். தடங்கள் ஆகுங்க, குழப்பங்கள் கொடுக்கும். இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். அந்த திருமண பாகியங்கிறது நமக்கு குரு பலன் இல்லை அப்படின்னாலும் கூட விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுபகாரியங்கள் அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. இரவு நேர பயணங்கள், தூரதேச பயணங்கள், புதிய வாகன யோகங்கள் இதெல்லாமே கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தா, வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இல்ல அது நம்மளால முடியல அப்படின்னா கூட பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளை கூட நீங்க பண்ணலாம். இது மாதிரி நீங்க வாய்ப்புகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்காது. ஒரு கடன் வாங்கி ஒரு அசையா சொத்துல நீங்க வாங்குனீங்கன்னா அது நல்ல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இதை கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்து என்ன ஆகுங்க, கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும். இதனால் நம்மளுடைய சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த 52 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலங்களா, ஒரு நாட்களா கண்டிப்பா இருக்கும். இத்தனை நாளா நமக்கு நினைச்சது எல்லாமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் அமையும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரக நிலைகளோட கோச்சாரப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லா இருந்து, உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம இருந்து நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, ஆனா கடைசியில ஜாதகம் பார்க்கும் பொழுது தோஷங்கள் இருக்கும். எப்பவுமே தோஷங்களோட சுபகாரியங்கள் சேர்ந்ததுன்னா அந்த சுபகாரியங்கள் தோஷமா தான் போகும். அதனால நம்மளோட ஜாதகத்துல தோஷங்களுக்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வத்தினோட தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதனோட வழிகள் இங்க போகும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களோட ஜாதகம் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கம் நான் சொல்றேங்க. நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.